வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. அதாவது ஒடிசா அந்த வாலிபர் அடித்த வீடியோலாம் பெரிய அளவுக்கு பரபரப்பாச்சு. அதை தொடர்ந்து இன்னும் பல செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்போது இன்னொன்று திருத்தணியில் நடந்த சம்பவம் மீண்டும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் மீது காவல்துறை வழக்கு போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் நிகழ்ச்சியில் காவல்துறை அதிகாரி சொல்கிறதெல்லாம் கேட்காம ஒரு இளைஞர் கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த போலீஸ்காரரை மிரட்டிட்டு வராங்க. அவர் பெல்ட்டால் அடிச்சுட்டு வராரு. இந்த வீடியோ இன்றைக்கி சமூக ஊடகங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ திருத்தணியில் நடைபெற்ற சம்பவம் என்ன? ஏற்கனவே எந்த சம்பவம் நடந்தாலும் அது போதையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பண்ணக்கூடிய விஷயமாக தான் பெரும்பாலும் இருக்குது. இன்னொரு பக்கம் மாசு அவர்கள் போதையா இல்லவே இல்லை, தமிழ்நாட்டில் 0% கஞ்சா செடி எங்கேயுமே வளர்க்கலை, 0% இன்றைக்கி எங்களுடைய இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இந்த போதை வஸ்துக்கள் உண்மையிலேயே வெளியில் நடமாடுதா இல்லையா? அவங்க எங்கேருந்து தான் போதையை உண்டு பண்ணுறாங்க? நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஆனால் அஸ்ராக்கருக்கு அவர்கள் சொல்கிறாரு, ஒடிசா இளைஞர் அவரை தாக்குன பசங்க லைட்டாக போதை மருந்து இருந்தது அப்படிங்கிறாரு. அப்போ லைட்டாக போதை மருந்துன்னா அது என்ன போதை மருந்து? மாசு சொல்கிறது சரியா, அஸ்ராக்கருக்கு சொல்கிறது சரியா? அப்போ அஸ்ராக்கருக்கு சொல்கிற மாதிரி போதை தான் அவங்க உட்கொண்டு இருந்தாங்கன்னா எங்கே கிடைக்குது? ஏன்னா அமைச்சர் ஒன்றுமே இல்லைங்கிறாரு. இருந்தால் புகார் சொல்லுங்கள், நம்மளை கேட்குறாரு. நல்லா யோசனை பாருங்கள். இன்றைக்கி யார் கண்டுபிடிக்கணும்? இன்றைக்கி அப்படியே புகார் சொன்னால் அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய நிலைமை தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. ஏற்கனவே ஜவஹர் அலி அவர்கள் மணல் கடத்தலை பற்றி காவல்துறையிடமும் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கு பிறகு தான் அவர் இறக்குறாரு, லாரி ஏற்றி கொள்கிறாங்க. இன்னொரு காவல்துறை அதிகாரி திருநெல்வேலியில் என் உயிருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு வீடியோ போடுறாரு. வீடியோ போட்ட பிறகு அவர் கொல்லப்படுகிறார். இதெல்லாம் சமூக ஊடகங்களில் பெருசாக பரவனாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை கவர் பண்ணவே மாட்டுறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கவலை ஸ்டாலின் மண்டல மாநாடு சிறப்பாக நடத்திட்டாரு, கலக்கிட்டீங்க ஸ்டாலின் அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மாநாடே பார்க்கல. பெண்கள் சக்தி தான் பெரிய சக்தி, பெண்கள் பாதுகாப்பாக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு. இன்னொன்று குறிப்பாக சொல்லணுன்னா, போதை இல்லா தமிழகத்தை உருவாக்கும்னு தொடர்ந்து கவர்மெண்ட்டில் விளம்பரம்லாம் கொடுத்துட்ருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு முதல்ல எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது? திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள் நீங்கள் எதை சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்களா? சாதனை இல்லைங்க, வேதனை தான் சொல்கிறது என் காது கேட்குது. அந்த வேதனையெல்லாம் சொல்லுங்கள். இன்றைக்கி இப்போ நம்ம மினிஸ்டர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, எங்கள் கணிப்பிரகாரம் ஒன்றுமே இல்லைங்கிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இருக்கா இல்லையா? நிறைய இடத்துல கஞ்சாலாம் ஈஸியாக புழக்கம் வருதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஏதாவது தகவல் இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்ததுக்கு பேசுவோம். அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பக்கம் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. இப்படி பலவிதமான போராட்டம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் இன்றைக்கி ரயில் நிலையங்கள், மக்கள் கூடும் அதிகமான இடங்கள், இங்கேயே வன்முறை வெறியாட்டம் நடக்குது. அதுதான் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ஒரிசா மாணவர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்னது என்னென்னா, இல்லை அவர் வேலைக்கு வந்தாருனாங்க, அப்புறம் திருத்தணிக்கு சுற்றி பார்க்க வந்தாருனாங்க. இப்படி பல்வேறு சம்பவங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் வேகமாக ஒடிசா போயிட்டாருன்ட்டாங்க. என்னங்க ஒடிசா போயிட்டாருன்னு? ஆமாம்மா, காலையில் நாளிதழில் போட்டிருக்காங்க. இல்லை அவசர அவசரமாக ஒடிசாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்கன்ட்டு. எது எப்படி இருந்தாலும் இது ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. அதாவது ஞானசேகரன் விஷயத்தில் யார் அந்த சார் கண்டுபிடிக்கல. அதேமாதிரி கோயம்புத்தூர் விஷயத்தில் அவங்க 3 பேரை சுட்டாங்க, பிடிச்சாங்க, அதுக்கப்புறம் உள்ளே வச்சாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. இப்படி பலவிதமான விஷயங்கள் ஆரம்ப கட்டத்தில். அதேமாதிரி அண்ணாநகர் சிறுமி விஷயத்தில் காவல்துறை எப்படி அத்துமீறினார்கள் அப்படிங்கிறது தெரியும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா குண்டர் சட்டம் தனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் போடுவாங்க. நேற்று தான் ஹைகோர்ட்டு உள்துறை செயலாளருக்கும் கடிதம் எழுப்புறாங்க. அப்போ இந்த அளவுக்கு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குது. காவல்துறை அதிகாரிகள் சில பேருடைய மெத்தனம் காரணமாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த அளவுக்கு சீர்கெட்டு இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஜூபியில் சீரழியும் தமிழகத்தை சீரழிக்கக்கூடிய 2 பேர் அப்படின்னு பேர் சொல்லி அவங்க பண்ணுற அநியாயத்தெல்லாம் சொல்லி ஒரு பெரிய கவரேஜை ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் மாற்றப்படவில்லை. இன்னும் பெரிய அளவுக்கு அவருக்கு மரியாதை தராரு சிஎம். நம்ம என்ன கேட்குறோன்னா, ஒடிசா சம்பவம் நடந்தது, விஜயிலேருந்து பழனிசாமியிலேருந்து எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. சரி, ரைட்டு, அந்த கண்டனம் தெரிவித்தோன்னு அடுத்து எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்கன்னு பார்த்தா உடனே திருத்தணியில் ஒரு சம்பவம். புடவை வியாபாரியை ஒரு வாலிபர் மூஞ்சியில் குத்தி கீழே விழுந்து அந்த வீடியோலாம் பாருங்கள். இப்போ போதையில் இருந்தாரா என்னன்னு தெரியல. அவரை போய் எங்கே பிடிப்பு? இனிமேல் சிசிடிவி வச்சு அவரை பிடிக்கணும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி பல இடத்துல நடக்கும்போது மக்களுக்கு ஒரு பயம் வருமா இல்லையா? நல்லா யோசனை பாருங்கள்.
இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து வெளியில் போச்சுன்னா எங்கம்மா போனேன், எத்தனை மணிக்குமா போனேன், எப்போம்மா வர அப்படின்னு பெற்றோர்கள் கவலையாக கேட்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி ஆகிட்டோமே. இது எங்கே போய் முடிய போகுது? இது சிஎம் சொல்கிறாரு, காலரை தூக்கி விட்டு சொல்கிறேன், யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறாரு. இன்றைக்கி வந்து மண்டல மாநாடு, மகளிர் மாநாடு நடத்தி நாங்கள் மகளிருக்காக நாங்கள் துணை நிற்கிறோம், இத்தனை திட்டங்களை கொடுத்தோங்கிறாரு. நிதிஷ்குமார் வந்து வெறும் 10,000 வந்து 70 கோடி மகளிருக்கு கொடுத்து அவர் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறீங்க? நல்லா சொல்லுங்கள். 70 லட்சம் பெண்களுக்கு கொடுத்து ஜெயிச்சாருன்னு நினைக்கிறீங்க? இல்லையே. சட்டம் ஒழுங்கு பழைய ஆட்சியை விட இப்போ சிறப்பாக இருக்குது. துப்பாக்கி கலாச்சாரம் ஒழிக்கப்பட்டிருக்குது நிதிஷ்குமார் ஆட்சியில். ஆனால் இங்கே என்ன இருக்குது? நீங்கள் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறீங்க, விடியல் பயணம் கொடுக்குறீங்க, ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி இந்த விடியல் பயணத்தையும் இந்த 1000 ரூபா உரிமை தொகையும் வச்சுக்கிட்டு அவங்க ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் புரியவே மாட்டேது. அப்போ ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க? நல்லா யோசனை பாருங்கள். பொறுப்பு டிஜிபின்னு பழனிசாமி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காருல்ல. பொறுப்பு டிஜிபி இப்போ நீங்கள் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் பல சம்பவங்கள் அசால்ட்டான பொறுப்பு டிஜிபியை. ஏன்னா ஒரு நிரந்தர டிஜிபி இருந்தால் அவர் சொல்கிற ஒபேதி ஆர்டர், இன்றைக்கி ஒபேதி ஆர்டராக காவல்துறை இருக்குங்கிறதுல பலவிதமான சந்தேகம் இருக்குது. ஏன்னா அந்த அஜித்குமார் அவர்கள் இறக்கிற சம்பவத்தில் கூட மேலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. எப்பயுமே அப்படின்னா ஐஜி கீழே இருக்கவர்கிட்ட சொல்லுவார், அதுக்கப்புறம் எஸ்பிகிட்ட வருவாங்க, எஸ்பி டிஎஸ்பி இப்படி தான் வரும். இன்றைக்கி அப்படி இல்லை, நேரடியாக அங்கேருந்து இங்கே வருது. அப்போ காவல்துறை அப்படிங்கிறது அந்த கேடராக வரும். அது வந்து இன்றைக்கி வந்து தகர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் பல அதிகார மையங்கள். இன்றைக்கி வந்து வாரிசு ஒரு பக்கம், மருமகன் ஒரு பக்கம், பல அதிகார மையங்கள் இருப்பதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தெரிஞ்சவராக இருக்கார், எஸ்பி தெரிஞ்சவராக இருக்கார். யாரையும் எங்கேயும் மாற்ற முடியல. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி காவல்துறையினர் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் போடக்கூடாதுன்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சங்கர் ஜிவால் டிஜிபியாக இருந்தாரில் முன்னாடி அவர் சொன்னார். அப்போ சங்கர் ஜிவால் சொன்னால் தான் இவங்க ரீல்ஸ் போடாமல் இருப்பாங்க. இந்த நிலைமையில் தான் காவல்துறை இருக்கா? அப்போ ஒரு காலத்தில் கண்ணியமாக இருந்த காவல்துறை ஏன் இப்போல்லாம் இந்த அளவுக்கு நிலைமைக்கு இருக்குது? பல நேர்மையான அதிகாரிகள் இருந்தாலும் ஒரு சிலர் பண்ணக்கூடிய தவறு, அதுவும் முதலமைச்சர்கிட்ட வந்து தவறான விஷயம்லாம் சொல்லி இன்றைக்கி பல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. எத்தனை தடவை உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றமும் தங்களுடைய அழுத்தமான கண்டனங்களை தெரிவித்தாலும் இன்னும் அவர்கள் திருந்திய பாடு இல்லை. பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்களேன். இப்போ திராவிட முன்னேற்ற திமுக கூட நீங்கள் ஓட்டு போடுங்க. ஆனால் பழனிசாமி ஆட்சியிலையோ கலைஞர் ஆட்சியிலையோ இல்லை ஜெயலலிதா ஆட்சியிலையோ இந்த அளவுக்கு மோசமாக சட்டம் ஒழுங்கு இருந்ததா? நீங்கள் சொல்லுங்கள். என்னன்னே புரிய மாட்டேது. அதாவது மக்களுக்கு வந்து ஒரே நாளில் வந்து இத்தனை கொலைகள் நடந்தது, கொலைகார நகரமாக ஆகிவிட்டது. இந்த பக்கம் பார்த்தா ஒரே நாளில் 7 விபத்துகள். அந்த பஸ்ஸு வந்து அந்த அளவுக்கு மோசமான பஸ்ஸை வச்சுருக்காங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் சிஎம் சொல்கிறாரு, நாங்கள் வந்து பெரிய லெவலுக்கு ஆகிட்டோம், நாங்கள் வந்து இப்போ இது என்னது ஜிடிபியில் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா பெண்களுடைய வாக்குகள், இளைஞர்களுடைய வாக்குகளை கவரத்துக்காக வைப் வித் எம்கேஎஸ்னு அந்த வீடியோ போட்டுட்ருக்கீங்க. வீடியோ வெல்லும் பெண்கள் பேசுனதெல்லாம் வச்சு ஒரு வீடியோ, மகளிரான காமிச்சு பாருங்கள், இத்தனை கூட்டம் மகளிர் எங்ககிட்ட இருக்காங்கன்னு அதுக்கு ஒரு வீடியோ, எல்லாம் வீடியோன்னா இப்போ இந்த வீடியோலாம் வைரல் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திருத்தணியில் இந்த புடவை வியாபாரி அடிக்கிற வீடியோ, அந்த பசங்கள்லாம் சேர்ந்து அடித்து ரீல்ஸ் போடுறாங்கன்னா அவங்க சரியான மனநிலையில் இருந்திருப்பாங்களா? நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக அந்த விஷயத்தை பேசுகிறோம். இன்னும் வெளுத்து விடுறதுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது நம்ம மனசுக்குள்ளே. நீங்கள் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் அவ்வளோ கோவம் இருக்கும். தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவத்தெல்லாம் பார்த்து அவ்வளோ கோவம் இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவகாசியில் மக்கள் வெடிவிபத்தில் இறந்து போயிட்டாங்க. வெடிவிபத்தில் இறந்து போயிட்டால் இந்த அளவுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் நீதிமன்றம் சொல்லியிருக்குது. அதை கொடுக்கல. அதுக்காக மக்கள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது விருதுநகர் எஸ்பி வந்துட்டு பாடி எடுக்கிறீங்களா இல்லை வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு மிரட்டுறாரு. பழனிசாமியை கேட்குற மாதிரி என்ன அஜித் மாதிரி ஆயிருமான்னு கேட்டாரா இல்லையா? யாரை மிரட்டி பார்க்குறீங்க? நேற்று பொதுமக்கள்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டாங்க, எல்லாத்து மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே வச்சுருவாங்கிறாரு ஒருத்தர். என்னென்ன புரியலையே. உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் எவ்வளோ வழிகாட்டுதல் இருக்காங்க. இந்த வழிகாட்டுதெல்லாம் காலை தூக்கி முயற்சிட்டு நினைப்பது தான் பண்ணுறேன்னு அவங்க நினைக்கிறாங்க. மக்கள்கிட்ட தானே ஓட்டு கேட்க வரணும். அப்படியே வந்துடுவீங்க. நல்லா யோசிச்சு பாரு. சிஎம் ஓட்டு கேட்டு வரணும்ல மக்கள்கிட்ட. அதிகாரிகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு பழனிசாமியோ விஜயோ வந்தால் அங்கே போயிடுவாங்க இவங்க. இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல, துணை முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. முதல்ல இவங்களுக்கு இதெல்லாம் நடக்குதானே தெரியல. திருத்தணியில் நம்ம நடைபெற்ற அந்த வீடியோ பார்த்தீங்களா பதற்றமாக இருக்குதுன்னு கேட்டால் எந்த வீடியோங்க? ஏன்னா பல வீடியோ இருக்குது. திருத்தணி வீடியோவா, இல்லை இந்த ஒரிசா வாலிபர் தாக்கப்பட்டார் அந்த வீடியோவா, அந்த போலீஸ்காரரை வந்து ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு மிரட்டிட்டு இருக்காரு ஒரு பையன் அந்த வீடியோவா, எந்த வீடியோன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. இது வந்து சட்டம் ஒழுங்கு முற்றிலும் செயலிழந்து விட்டது. இதை வந்து நீங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சந்திக்கும் போது மக்கள் அந்த அளவு குமுறி பேசுவார்கள் நினைக்கிறோம். இதை வந்து விஜயோ பழனிசாமியோ சொல்லணுன்னு அவசியம் இல்லைங்க. மக்கள் டெய்லி வீடியோ பார்க்குறாங்க.
இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாலையும் மணல் கொள்ளை எவ்வளோ நடக்குது, சுரண்டி எடுக்கிறாங்க. மணல் கொள்ளையை தடுக்க போனவங்களெல்லாம் கொள்கிறாங்க. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கு இவ்வளோ சீர்கெட்டு இருக்குது. போதை மருந்து கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது. இதையெல்லாம் தடுக்க வேண்டியவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மாசு அவர்களுடைய பேச்சு இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவு வைரல் ஆகிட்டுருது. கஞ்சா செடி இல்லை, போதையே இல்லை, இருந்தால் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கிறார். தகவல் சொன்னால் மட்டும் என்ன பண்ணுவாங்கிறது நீங்களே சொல்லுங்கள் மக்களே. மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சரியான முடிவு எடுப்பார்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.